வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் பாடத்தலைப்பு பாலினத்தின் உளவியல், சைக்காலஜி ஆஃப் ஜெண்டர். பாட குறியீட்டு எண் PPCG 176. தொகுதி 4 உள்ள 13 முதல் 15 வரை இருக்கக்கூடிய அலகுகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக தொகுதி 4 பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ பாலின வேறுபாடுகளின் உளவியல் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஸோ இதில் பாலின வேறுபாடுகள் அப்படின்னம்னா ஆண் பெண் இவங்களோட பாலினத்தை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய உளவியல் மாறுபாடுகள், அந்த உளவியலின் தன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த தொகுதியில் குறிப்பிட்ட இந்த அலகு 13லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அலகுல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக அலகு 13 பொறுத்தளவுக்கு ஜெண்டர் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், பால் மற்றும் தொடர்பு அப்படின்ற ஒரு அலகின் கீழே ஆண் பெண் அவங்களுடைய உளவியல் தன்மைகள், ஸோ அதோட தாக்கங்கள், அவங்க பழகக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த அலகில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக சமூகமயமாக்கல் அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சோஷியலைசேஷன். ஸோ எப்படி நம்ம ஒரு மனிதன் வந்து ஒரு குழுக்களாக இருந்து அந்த குழுக்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஸோ டிபெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வகையை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த சமூகமயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சமூகமயமாக்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரோல், அதாவது கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த பாலின வகைப்பாடுகள், அந்த அடையாளம் ஆண் பெண் அப்படின்ற ஒரு அடையாளம் எதன் மூலமாக வருது அப்படின்னம்னா ஸோ அவங்களோட உயிரியல் காரணி அப்படின்றது ஒரு முதன்மையாகவும், அடுத்து வரக்கூடிய சமூகம் கலாச்சார காரணிகள் அப்படின்றதும் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது அப்படின்றதான் நம்ம இங்கே வந்து பார்க்கணும். அதாவது ஆண் பெண் சமூகமயமாக்கல் அப்படின்ற ஒரு கோட்பாடுல உயிரியல் காரணி அப்படின்றது ஆண் பெண்ணை தீர்மானிக்கக்கூடிய காரணி, ஒரு முதன்மை காரணியாக கருதப்படுகிறது. ஸோ அடுத்து வருவது சமூக காரணிகள், கலாச்சார காரணிகள். ஒரு சமூகத்தில் ஆண் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு சமூகத்தில் ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும், ஸோ அவங்களுடைய நடத்தைகள், உடை, ஸோ பாவனைகள், ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமூகம் அந்த கலாச்சாரம் சார்ந்து காணப்படும். ஸோ அதோட தாக்கமும் இந்த பாலின வேறுபாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் என்ன செய்யும் அப்படின்னா இது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அழகுல முழுமையாக என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த நம்பிக்கை விமர்சன ரீதியாக ஆராய்வதும், ஸோ பகுப்பாய்வும் செய்வதும், ஸோ அதோட உண்மையான நோக்கத்தை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ எவ்வாறு அந்த ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள், ஸோ அதோட ஸ்டைல்ஸ், பாங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு குழந்தை பருவத்தில் இந்த ஒரு சமூகமயமாக்கல் செயல்முறை அப்படின்றது ஒரு முதலாம் அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தையோட யாரெல்லாம் நேரடி தொடர்புல இருப்பாங்கன்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முதன்மையாக அவங்களுடைய பெற்றோர்கள், அடுத்து ஆசிரியர்கள், அடுத்து மிக முக்கியமானது சகாக்கள், அவங்களுடைய நண்பர்கள், ஒத்த வயதோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், பியர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சமூக வட்டத்தில் ஒருத்தர் தொடர்பு கொள்ளும் போது அந்த குழந்தை வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யுது அப்படின்னா கற்றுக்கொள்கிறது. ஸோ அப்பாவை பார்த்து சில விஷயங்கள் இந்த பெற்றோர்கள், அம்மாவை பார்த்து சில விஷயங்கள், ஸோ ஆசிரியர்களை பார்த்து சில விஷயங்கள், அடுத்து அவங்களுடைய சகாக்களை பார்த்து ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது தொடர்புடைய விஷயங்கள். ஸோ எவ்வாறு பேசணும் அப்படின்றதுல ஆரம்பித்து, மொழியியலில் ஆரம்பித்து, ஸோ அவங்களுடைய உடல் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்கல் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அப்படின்றதும் என்னாகும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நேரடியாக என்ன செய்யும் அப்படின்னம்னா பார்த்து கவனித்தல் செயல்முறையில் ஈடுபடும். ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னம்னா இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும். ஸோ அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து ஒரு சமூகமயமாக்கல் அப்படின்னு ஒரு தொடர்புக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முதன்மையான படி என்னென்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க சேர்ந்து விளையாடக்கூடியது, அதாவது விளையாட்டு. ஸோ இதன் அடிப்படையில் என்ன செய்யலாம் அப்படின்னா தங்களுடைய பாலினத்து அடிப்படையில் குழந்தைகள் பல்வேறு விளையாட்டு விதமான ஸ்டைல்ஸ், பாணிகளை ஏற்படுத்திக்கிறாங்க. ஸோ உதாரணமாக நம்ம வீட்டில் பார்க்கலாம். ஸோ ஒரு பையன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னம்னா ஒரு குழந்தை இருக்குது, அது ஒரு ஆண் அப்படின்னம்னா ஸோ அவனோட வே ஆஃப் ஸ்டைலிங், அந்த அந்த கேமிங் அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வெளியே போய் விளையாடுறது, ஸோ கிரிக்கெட் விளையாடுறது, ஸோ எல்லாமே வந்து அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த தாக்கங்கள் இருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த விளையாட்டு முறைகள், அந்த பாணிகள், அந்த ஸ்டைலில் வந்து சில வேறுபாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ அது இது பெண் குழந்தைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு உறவு முறையான ஒரு விளையாட்டுகளை விளையாடுவது, ஸோ அடுத்து வந்து ஆசிரியர் மாணவர் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு முறையை விளையாடுறது,
ஸோ அவங்க பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான ஆசிரியர்களை பார்த்து அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடல் செயல்பாடுகள் அதையும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நேர்மறையாக என்ன செய்வாங்க அப்படின்னா நேரடியாக பிரதிபலிப்பாங்க. ஸோ அந்த குழந்தை மூலமாக நமது ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கூட செயல்பாடுகளை என்ன செய்யலாம் அப்படின்னம்னா நேரடியாக ஒரு கண்ணாடி போல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு வகையில் உள்ளது. ஸோ குழந்தைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு இதை எடுத்துக்கிடுவாங்க, ஒரு 4 குழந்தைகள் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரியும். ஸோ அந்த ஒரு பெண் குழந்தை என்ன செய்யும் அப்படின்னம்னா அது ஒரு ஆசிரியர் போலவே அவங்களுடைய ஆசிரியர் எவ்வாறெல்லாம் பேச்சு, நடை, உடை, பாவனை, ஸோ என்னென்ன அந்த செயல்பாடுகள் ஃபுல்லாமே வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், சொற்கள் தகவல் தொடர்பு, சொற்களற்ற தகவல் தொடர்பு, எவ்விதமான தொடர்புகள்லாம் அவர் வந்து பயன்படுத்துவாங்களோ அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதை டைரெக்டாக என்ன செய்யும் அப்படின்னா நேரடியாக ஒரு கண்ணாடி போல் என்ன செய்யும் அப்படின்னா பிரதிபலிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த விளையாட்டு முறைகள், அந்த ஸ்டைல்ஸ், அந்த பாணிகள் என்ன ஆகும் அப்படின்னா சமூக மையமாக்கல் செயல்முறை என்ன செய்யுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது விளையாட்டுன்றது சமூக மையமாக்கல்ல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு முறையில் இருக்குது. ஒரு ஏஜென்ட், ஒரு முகவராக என்ன செய்யுது அப்படின்னா இது செயல்படுது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சமூக விதிமுறைகள், ஸோ அந்த சொசைட்டியில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது அப்படின்றதையும், ஸோ அந்த சொசைட்டி அந்த குழந்தைகள்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கிறது அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா இந்த விளையாட்டு மூலம் என்ன செய்யுது அப்படின்னா வடிவமைக்கப்படுகிறது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த விளையாட்டு முறைகளில் ஆண் அல்லது சிறுவர்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அல்லது விளையாட்டு முறைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொதுவாக சிறுவர்கள், ஆண் சிறுவர்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா பெரிய குழுக்களாக விளையாடுவது, ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் மொத்தமாக அப்படியே ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டமாக ஃபார்ம் பண்ணி விளையாடக்கூடியதாக இருக்கும். ஸோ பெண்கள் வந்து பார்த்துட்டோம்னா சமூக உறவை மையமாக கொண்டது. சமூக உறவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஸோ இந்த மாதிரி, ஸோ நம்ம முதலே நம்ம பார்த்த மாதிரி ஆசிரியர்கள் சமூக உறவு. ஸோ ஆசிரியர் எவ்வாறு அந்த வகுப்பறை நடந்து கொள்வாரோ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து வீட்டில் வந்து செயல்படக்கூடிய ஒரு முறையில் இருக்கும். ஸோ சிறுவர்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் பல்வேறு சமூக வலைதளங்களில் பார்க்குற மாதிரி ஸோ அவங்களுக்கு என்ன பிடித்தமாக இருக்கோ அதை வந்து வெளியே போய் அவங்களுடைய சகாக்களோட சேர்ந்து விளையாடக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதும் பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு போட்டி மனப்பான்மை அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு இணைப்பை நிறுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் அப்படின்னு ஒரு இணைப்பை நிறுவுறது. ஸோ இது சிறுவர் இடையில பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஓட்டப்பந்தய போட்டி, இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடியது அதிக அளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து சிறுவர்களை பொறுத்தளவுக்கு ஆதிக்கத்தை நிலைநாட்ட, ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும், ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு டாமினேஷன் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஸோ பெண்கள் அந்த சிறுமிகளை பொறுத்தளவுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ், ஒரு டிஸ்கஷன், உரையாடல், அந்த இயல்புலையும் ஸோ வண்ணம் தீட்டுதல், வரைதல், ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை சார்ந்து இருக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ சிறுவர்களை பொறுத்தளவுக்கு பரபரப்பான செயல்பாடுகள் அப்படின்றது இருக்கும். ஸோ இடம் சார்ந்த தரம் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஸோ அதை வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க வந்து தன்னோட தரத்தை, தன்னோட குவாலிட்டிஸ், இந்த டாமினேஷன்ஸை விரிவாக்க நிலைநிறுத்த வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி மனப்பான்மை அப்படின்றது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ பெண்களை பொறுத்தளவுக்கு இங்கே உளவியல் ரீதியாக வந்து வீட்டுக்குள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது இந்த பகுதியில் என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு கூறப்படுது. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு சிறுவர்கள் குழந்தை முறையில், விளையாட்டு முறையில் அவங்க எவ்வாறு வந்து அவங்களுடைய தொடர்புகளை வந்து சமூகத்தோட தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதிர் வயதில் தொடர்புகள், அதோடைய ஸ்டைல்ஸ், பாங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே 2 விதமாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னம்னா பெரியவர்களை பிரிச்சிருக்கோம், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்களை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் நேரடியான மேலாதிக்கமாகவும் கருத்துக்களை வழங்குதல் அல்லது கேள்வி கேட்பது, ஸோ இந்த மாதிரி ஒரு பணிகளில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிகமான ஒரு கவனம் செலுத்தக்கூடிய வகையிலையும், ஸோ பெண்களை பொறுத்தளவுக்கு அதிக ஆதரவாகவும் ஒத்துழைப்புகளாகவும், ஸோ மற்றும் உடன்படுவது, ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல உறவு முறைகளில் பேணுவதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தொடர்பு முறைகள் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு விரிவாக காட்டப்படுகிறது. ஸோ அடுத்து மொழி ரீதியாக, ஸோ உங்களுடைய பேச்சு வழக்குகள் அல்லது பேச்சு சார்ந்த செயல்முறை, அதோட பாடி லாங்குவேஜ் எவ்வாறு அவங்களுடைய பேசக்கூடியது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பயன்படுத்தக்கூடிய மொழிகள் அப்படின்றது வெவ்வேறு வடிவங்களில் அந்த பேச்சு வடிவங்கள் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மொழி வேறுபாடுகளை புரிந்து கொள்வதல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ
ஸோ இப்போ ஒரு ஆண் இல்லை இன்னொரு ஆண் நண்பரோட பேசும்போது அவங்களுடைய பேசக்கூடிய மொழி வகைகள், ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஸோ அந்த வடிவங்கள், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அது வெவ்வேறு தன்மையை பொறுத்து இருக்கும். ஆண்கள் பெண்கள் ஒரே பாலினத்துடன் தொடர்பு கொள்ளும் போது பேசும் பொழுதோ இல்லை அல்லது எதிர் பாலினத்தோட அவங்க வந்து உரையாடலை மேற்கொள்ளும் போது இந்த மொழி வகை வேறுபாடுகள் அப்படின்றது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு எளிதான முறையில் இதை வந்து கவனிக்கலாம் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இதுக்கான கோட்பாடுகள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒருவர் எங்கே பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, யாரோட பேசுகிறாங்க அப்படின்றதும் இந்த மொழி அப்படின்ற ஒரு வகையில் என்ன செய்யும் அப்படின்னா கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் மாணவருடைய பேசக்கூடிய ஒரு வழிமுறையும் அதே ஆசிரியர் தன்னுடைய சக ஆசிரியரோட பேசக்கூடிய ஒரு வழிமுறையும் பேச்சு வழிமுறையும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஸோ ஒரு மாணவன் இல்லை ஒரு சிறுவன் அவங்களுடைய தாய் தந்தையோட பேசும்போதும், ஸோ அந்த தாய் தந்தை அவங்களுடைய உயர் அதிகாரிகள் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய உயர் அதிகாரிகளிட பேசும்போதும் அந்த மொழி வழக்கு இல்லைன்னா பேச்சு வழக்கு இல்லை பேசக்கூடிய தொடர்பு செய்யக்கூடிய அந்த பாங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டைல் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னம்னா பல்வேறு வகையில் வந்து இருக்கும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சொற்கள் அப்படின்னு பார்த்தோம், வெர்பல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னத்தை நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வெர்பல் பிஹேவியர், சொற்களற்ற செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சிக்னல்ஸ்ல சொல்றது இல்லை பாடி லாங்குவேஜ் செய்கைகள் மூலம் சொல்லக்கூடியதும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ இந்த சொற்களற்ற செயல்பாடுகளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் அல்லது எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் கோபமாக இருக்காரு அப்படின்னம்னா மாணவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேஸை பார்த்தோம், அவங்களுடைய முகத்தை பார்த்து அந்த முக பாவனைகளை பார்த்தும் அந்த முக பாவனைகள் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு இடத்துல நம்ம வந்து வேலை பார்க்குறோம், ஸோ தன்னோட உயர் அதிகாரி இல்லைன்னா அவர் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்றது அவருடைய முக பாவனைகளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியது, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஸோ முக பாவனை, அடுத்து வந்து தோரணை அப்படின்னு சொல்றது ஒரு போஸ்டர், அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், அடுத்து அந்த உடல் மொழியை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்து பாலினம் மற்றும் உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சொற்களற்ற குறியீடுகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றதான் நம்ம இந்த பகுதியில் என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இதற்கான மேற்கோள்கள் அந்த நூல்கள் வந்து நம்மளுடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாலினம் மற்றும் உடல் மொழி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வெர்பல் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ நான் வெர்பலை பொறுத்தளவுக்கு சிரிக்கிறது, அடுத்து தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டுவது. ஸோ உதாரணத்துக்கு கோபமாக இருக்கும்போது கோபமாக அந்த உணர்ச்சிகளை காமிக்கக்கூடியது, இல்லை ஒரு சோகமான விஷயங்கள்ல கண்ணீர் விட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த எமோஷனல்ஸ் அப்படின்றதுல இருக்காங்க. ஸோ ஆண்களை பொறுத்தளவுக்கு அந்த உடல் மொழியை பயன்படுத்தும் போது சில வேறுபாடுகள் அப்படின்றது இந்த இடத்துல காணப்படுது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து தொடர்புகளின் வெவ்வேறு செய்கைகள், ஸோ எந்த மாதிரி ஒரு சிக்னல்ஸ் கொடுக்குறோம் அந்த உடல் மொழியில அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒரே பாலினம் அல்லது வெவ்வேறு பாலினத்துடன் தொடர்பு கொள்ளும் போது சொற்கள் அல்லாத குறிப்பு அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா அது இடத்துக்கு இடம் என்ன செய்யுது அப்படின்னா மாறுபடுகிறது. அதாவது ஒரு புன்னகை, ஒரு சிரிக்கிறதுல ஆரம்பிச்சு ஸோ நம்ம கோபமாக பார்க்குறோமா இல்லை நம்ம வந்து எந்த மாதிரி இந்த பார்க்குறோம், அந்த கண் பார்வை இல்லைன்னா கண் தொடர்பு அதை பொறுத்தும். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆண்களுக்கிடையே பேசும்போதும் சரி, ஒரு பெண்களோட பேசும்போது, ஒரு ஆண் அல்லது எதிர்பாலத்தினரோட பேசும்போதும் அதற்குரிய தொடர்பு மொழிகள் என்ன செய்யும் அப்படின்னம்னா கண்டிப்பாக வேறுபடக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது புன்னகை, அந்த சிரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு சில ஆய்வுகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அதிகமாக நம்ம புன்னகையோட மனமகிழ்ச்சியோட இருந்தாலே கண்டிப்பாக அழகாக இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆனால் இந்த புன்னகை அப்படின்றது எல்லா இடத்துலையும் நம்மளால வந்து இது பண்ண முடியுமா, எல்லா இடத்துலையும் வெளிக்காட்ட முடியுமா அப்படின்றது சில என்ன சொல்றது அப்படின்னம்னா சில தடைகள், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சமூக விதிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு திரையரங்கில் இருக்கும், ஸோ நம்ம நண்பர்கள் சகாக்களோட என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறோம். ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து ஒரு சிரிப்பூட்டு வகையில் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம மனம் திறந்து அந்த இடத்துல நல்ல சத்தமாக நம்ம சிரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதே செயல்முறை நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் இருக்கும்போதும் உயர் அதிகாரிகள் இருக்கும்போதும் ஸோ அதற்கான அதே அந்த ஒரு விஷயங்கள் நம்ம நடக்கும் போதும் அதை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா நேரடியாக நம்மளோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்த முடியாது. அது சிரிப்பாக இருக்கலாம் இல்லை சோகமாக இருக்கலாம்.
ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த சமூக விதிமுறைகள் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இது பாலின அடிப்படையில் என்ன செய்யுது அப்படின்னம்னா பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்றதான் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்சர்வேஷன்ஸ், ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உற்று நோக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வு குறிப்புகள் நமக்கு இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நடத்தை ஒரே பாலின தொடர்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஆண் அல்லது ஆண், பெண் பெண் அப்படின்றது எப்படி உற்று நோக்கிறார்கள் அப்படின்றது மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக பெண்களில் இந்த அதிகமான திறன், உற்று நோக்கும் திறன் அதிகமாக இருக்கிறது என்று சில ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு வெளிக்காட்டுகிறது. ஸோ ஆர்வம் அல்லது ஆதிக்கத்தை வெளிப்படுத்தலாம். அடுத்து கலாச்சார மாறுபாடுகள் அல்லது பாலினங்களுக்கு இடையே உற்றுநோக்கல் ஸோ வெவ்வேறு விதமாக இருக்கிறது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து டீகோடிங் அப்படின்றது. டீகோடிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் வெர்பல் பிஹேவியர் அப்படின்னு சொற்களற்ற நடத்தை. ஸோ அந்த உணர்ச்சிகளை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதை உள்ளடக்கியது, ஸோ அந்த குறிப்புகளை எப்படி அனலைஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தந்தை வந்து தன்னோட அலுவலக பணிகளில் முடிச்சுட்டு இரவு வந்து வீடு திரும்பும்போது ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப களைப்பாகவும் வருவார் அப்படின்னம்னா அதை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் அல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னம்னா ஈஸி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ கணவனுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப சோகமாக இருக்காரு, இல்லை அவங்களோட உடல் பலவீனமாக இருக்கிறது, அவர் வந்து அதை டைரக்டாக அதை நேரடியாக என்ன செய்யலை அப்படின்னம்னா சொற்கள் மூலமாக வாய் மொழி மூலமாக என்ன செய்யலை அப்படின்னம்னா யார்கிட்டையும் அவர் வந்து என்ன செய்யலை அப்படின்னம்னா ஒரு தொடர்பு கொள்ளலை. ஆனால் அவர் இருக்கக்கூடிய அந்த உடல் மொழி, அந்த நடத்தையை பார்த்து மற்றவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்லுது. ஸோ பெண்கள் உணர்ச்சிகளை அடையாளம் கண்டுகொள்வதில் சிறந்து விளங்குகிறார்கள் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஒரு அலுவலக பணி முடிந்து ஒரு கணவர் வீட்டுக்கு திரும்பும்போது இன்றைக்கு மற்ற நாட்களை விட இன்றைக்கு கணவனுடைய அந்த உடல் மொழி, அவருடைய நடத்தை, பிஹேவியர் எவ்வித மாற்றம் இருக்கு. ஸோ அந்த மாற்றத்தை வச்சு அந்த அலுவலகத்தில் இன்றைக்கு அவர் வந்து சந்தோஷமாக கழித்தாரா, இல்லை மிகவும் சோகமாக இருந்தா, இல்லை பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சா அப்படின்றத அந்த மனைவி வந்து ஒரு எளிதான முறையில் அது என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிடுவாங்க அப்படின்றதான் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இருப்பினும் ஆண்கள் மொழியின் மூலம் ஏமாறுவதை கண்டறிவதில் சிறந்தவர்கள். ஸோ ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவர் உண்மையை தான் பேசுறாரா இல்லை பொய் பேசுறாரா, ஸோ அவருடைய நடத்தை எவ்வாறு இருக்கு, ஸோ அவர் எந்த காரணத்துக்காக நம்மளை அணுகிறாரு, ஸோ இது மூலமா நமக்கு நன்மை இருக்குமா தீமை இருக்குமா அப்படின்றத ஒரு குறிப்பெடுக்கக்கூடியதும் சரி, ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து பெண்களை விட ஆண்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிறந்தவர்கள் அப்படின்றதான் இந்த பகுதியில் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா எடுத்து காட்டுகிறது. ஸோ அடுத்து குறியாக்கம். ஸோ குறியாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நோட்டிஸ், சிம்பிள்ஸ், அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம முதலே பார்த்த மாதிரி அந்த குறிகள், அந்த சொற்களற்ற நடத்தையை பொறுத்தளவுக்கு ஆண்களை விட பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிகமாக வெளிப்படுத்துறாங்க. அதை எளிதாக புரிந்து கொள்வதும் யாரு அப்படின்னா அந்த பெண்கள் அப்படின்றதான் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லீடர்ஷிப் அண்ட் ஜெண்டர்ஸ், தலைமைத்துவத்தை மற்றும் பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பகுதியில் வந்து ஒரு அலுவலகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழில் சார்ந்த செயல்முறைகளில் தலைமை வந்து எந்த பாலினம் வந்து அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ஸோ அவங்களுடைய பாணி, அதாவது ஸ்டைல்ஸ் வந்து எவ்வாறு இருக்கும். ஸோ இப்போ இருக்க அந்த உலகளாவிய இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா எத்தனை அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களில் பெண்கள் வந்து தன்னோட தலைமைத்துவத்தை வந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆண்கள் பெண்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அலுவலக பணியாக இருக்கட்டும், அந்த அலுவலக முறைகளாக இருக்கட்டும், அங்கே சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், ஸோ இதை எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள், ஸோ அதோட தலைமைத்துவ பாணியை எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதில் எவ்வாறு ஏற்படுத்துகிறது. ஸோ இரண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல்ஸ், அந்த பாணிகளில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு, ஸோ யார் வந்து அதிகமான ஒரு செல்வாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எழுதும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம முழுமையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 3 ஒரு சகாப்தங்களாக ஸோ நடந்த அந்த பாலின அந்த ஆராய்ச்சி மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா சில தகவல்களை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ தலைமை பார்வையில் பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு முன்னணி நிறுவனங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம், ஸோ அவங்களோட டாமினேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது குறைவாகவே இருக்கிறது. இருந்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது படிப்படியாக என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிச்சு. ஸோ குறிப்பாக 2022 நிலவரப்படி அமெரிக்காவில் 500 நிறுவனங்களுக்கு
15% மட்டுமே பங்களிக்கிறார்கள். ஆனால் இது 2002 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 41ஆகவும் 2022 74ஆகவும் இருக்கு. அப்ப என்ன செய்யுது அப்படின்னா அடிக்கடி இந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த தலைமைத்துவத்தின் பெண்களுடைய ஒரு பணி, ஒரு ரோல் அப்படின்றது மிக முக்கியமானது அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தலைமைத்துவத்தை வந்து போர்டு ரூம், அந்த போர்டு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் ஸோ நல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பாலின சார்பு பெண்கள் பண்கள் ஏறத்தாழ காரணமாகவும் ஸோ தலைவராக ஏற்றுக்கொள்வதை பாதிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இதில் பெண்களுக்கு இந்த தலைமைத்துவத்தை ஏற்படும் போது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அந்த ஹெட் ஒரு பொசிஷன் எடுக்கும்போது என்னென்ன விஷயமான ஒரு சவால்கள் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அந்த ரோல் வந்து அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கா, ஸோ அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னம்னா எவ்வாறு அது ஒரு ஈஸியான வே, ஒரு மிக எளிமையான முறையில் இருக்கா, இல்லை மிக கடினமாக இருக்கா. ஸோ அடுத்து வந்து மற்றவங்களுடைய விமர்சனங்கள் அது வந்து சமூகம் சார்ந்து அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும். அது ஒவ்வொரு சமூகத்தையும் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா அது வந்து பல வேறுபாடுகள் காணப்படும் அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ இந்த சவால்களை அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னம்னா நிவர்த்தி பண்ணி இல்லை அதை வந்து அதில் முறியடிச்சு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா மேலே வரணும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா தலைமைத்துவம் மற்றும் பாலினம் அப்படின்றது தலைமைத்துவத்தின் பெண்கள் நேர்மறையான தாக்கங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸோ அவங்க வந்து டைரக்டர்ஸாக ஒரு பர்டிகுலர் டீமில் இருக்காங்க அப்படின்னம்னா அது அதிக லாபம் ஈட்டப்படுகிறது அப்படின்றது தான் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அடுத்து பெண்களின் ஈடுபாடு அதிகரிப்பதால் நிறுவனத்தின் வெற்றிக்கு பங்களிக்கிறது அப்படின்றதான் இந்த 2015 நடத்தக்கூடிய ஒரு ஆய்வின் மூலமாக நமக்கு என்ன செய்யுது அப்படின்னம்னா போஸ்ட் 2015 ஒரு ஆய்வின் மூலமாக இந்த தகவல் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தலைமைத்துவத்தில் பெண்களுடைய நேர்மறையான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஸோ அவங்க வந்து ஒரு டைரக்டர் ஒரு பெரிய ரோலில் இருக்கும்போது அந்த இடத்துல ஹெட்டாக இருக்கும்போது அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிக லாபத்தை ஈடு இருக்கிறது. அடுத்து ஸோ அந்த நிறுவனம் வந்து பல வெற்றிகளுக்கும் ஸோ அது தொடர்ந்து வளர்ச்சி அடையவும் என்ன செய்யுது அப்படின்னம்னா ஒரு பகுதியாக இந்த தலைமைத்துவம் அப்படின்றது செயல்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து மிக முக்கியமான தலைப்பு எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சி. அந்த உணர்ச்சிகளை எவ்வாறு புரிந்து கொள்ளுதல். ஸோ நம்ம முதலாவது சில இதிலே பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்க்கும்போது பெண்கள் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகும், உணர்வுகளை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் என்ன செய்யுது அப்படின்னா உளவியல் சார்ந்த ஒரு திறமை வந்து பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ உணர்ச்சிகளை அளவிடுதல் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சுய அறிக்கை, ஸோ வெளிப்பாடு மற்றும் உடல் எதிர்வினை. ஸோ இது மூலமா ஆண்களுக்கும் பெண்கள் அப்படின்றது வேறுபாடு அடைகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்களை விட பெண்கள் அதிகமான உணர்ச்சிகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா எளிதில் உணரக்கூடிய வகையில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் அப்படின்னு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ பெண்கள் பெரும்பாலும் உணர்ச்சியை மிகவும் வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார்கள். ஸோ அந்த இடத்துல இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி தன்னோட உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கட்டுப்படுத்தக்கூடிய பாங்கு அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஆண்களுக்கு இதை வந்து நம்ம எடுத்துக்கிற போது சில வேறுபாடுகள் இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ வேறுபாடுகளை பொறுத்தளவுக்கு வயது, அவங்க எந்த சூழலில் இருக்காங்க, சகாக்களோடு இருக்காங்க, ஒரு ஒத்த வயதோடு இருக்காங்க, இல்லை பெரியவர்கள் போன்றவை. ஸோ அடுத்து வந்து கலாச்சாரம், அவங்க சார்ந்திருக்க சூழ்நிலை, இதெல்லாம் வந்து புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா பார்க்குறோம். அடுத்து இந்த பாலின வேறுபாடுகளோட தொடர்புகளில் சில தியரிஸ் வந்து பார்க்குறோம், கோட்பாடுகள். முதலாவது வந்து நிலை கோட்பாடு அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ பொதுவாக நம்முடைய பழங்காலம் தொட்டே வந்து ஆண்கள் பாரம்பரியமாக உயர் அந்தஸ்து அதிகாரம் கொண்டவர்களாக தெரிகிறார்கள். பெண்களை ஒப்பிடும்பொழுது ஆண்கள் வந்து உயர்நிலை திறன்மைகளை அதிக நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி தான் பழங்காலத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு வடிவங்கள்ல இருந்துச்சு. அடுத்து இந்த மொழி வடிவங்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மொழி வடிவங்கள் அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சொற்கள் அற்ற நடத்தை அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்தோம். ஸோ அவங்களுடைய நிலை, அந்த தோரணைகள், அந்த போஸ்டர்ஸ் எவ்வாறு வந்து இருக்கு அப்படின்றதையும் நம்ம முழுமையாக என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட தாக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த சிறந்த தோரணை, இந்த போஸ்டர்ஸ் அதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளிப்படுத்துறாங்க. ஸோ உயர்நிலை நபர்களிடம் தங்களுடைய சக்தியை வெளிப்படுத்த என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா அவங்க வந்து தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இடத்துல ஒரு வழிவகையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆண்கள் பணி நடத்தை மற்றும் பெண்கள் சமூக நடத்தையில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள். ஸோ ஆண்கள் அப்படின்னம்னா வேலைக்கு போகணும், ஒரு அலுவலகத்திற்கு போகணும், இல்லை ஒரு வேலையை பணி செய்யணும். அந்த பணி மூலமா தன்னோட பொருளாதாரத்தை ஈட்டி தன்னோட பொருளாதாரம் மூலமாக தன்னோட குடும்பத்தை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நல்வகைப்படுத்தணும் அப்படின்றதான் பழங்காலம் தொட்டு வந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ ஆண்கள் பணி நடத்தை, அந்த ஒர்க்கு, அதோட பிஹேவியர்ஸும். பெண்களை பொறுத்தளவுக்கு சமூக நடத்தை,
ஸோ ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னம்னா அந்த பெண்ணை சார்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த பெண்ணோட அந்த சமூக நடத்தைகள், அவங்க வந்து யாரோட என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட அவங்களுடைய தொடர்பு, ஸோ மகன், அம்மா அவங்களுடைய தொடர்பு, ஸோ அந்த உறவு முறை, ஸோ இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிகமான ஒரு கவனத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமானது இந்த சமூகமயமாக்கல் அப்படின்றதான். ஸோ அதற்கான ஸ்டைல்ஸை பொறுத்தளவுக்கு பெண்கள் பெரும்பாலும் சமூக நடத்தையில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அப்படின்றது தான் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஸோ குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து ஆண், அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் குழந்தைகள். ஸோ இந்த அப்பாவுடைய பணி அப்படி வந்து பார்த்தோம்னா அது பணி நடத்தை, அவங்களுடைய அலுவலகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சென்றாங்க அப்படின்னா இந்த சமூக ஈடுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க அந்த பெண் சார்ந்து தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு காட்டப்படுகிறது. அடுத்து பாலின வேறுபாடுகள் தொடர்பான கோட்பாடுகள் அப்படின்றது அந்த சொற்களற்ற நடத்தை, நான் வெர்பல். ஸோ ஆண்கள் குறைவான உணர்ச்சிகளை காட்டுகிறார்கள். ஸோ பெண்கள் வந்து உணர்ச்சியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வெளிக்காட்டிடுவாங்க. ஸோ ஆண்களை பொறுத்தளவுக்கு உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வீதம் அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உணர்ச்சி வெளிப்பாடு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுடைய வயது, இடம், பொருள், காலம் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா சார்ந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதோட அழகு வந்து 13 என்ன செய்யுது அப்படின்னா நிறைவு வருது. எப்படி நம்ம குழந்தை வந்து ஒரு சமூகமயமாக்கல் ஈடுபடும் போது அதன் முதலாவது முகவராக, அதாவது ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது விளையாட்டு. அந்த விளையாட்டு பாணியில், அந்த விளையாட்டு முறையில் அல்லது ஸ்டைல்ஸ் அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆணுக்கு பெண் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சிறுவர் சிறுமியருக்கிடையே மிக பெரிய வேறுபாடுகள் காணப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ பெண்களை பொறுத்தளவுக்கு சமூக உறவுகளை பேணக்கூடியதுலையும், ஆண்களை பொறுத்தளவுக்கு போட்டி மனப்பான்மை அப்படின்றதுலையும், ஸோ இடம் சார்ந்து இருக்கக்கூடியதுலையும் என்ன செய்யுது அப்படின்னம்னா பல்வேறு வகைகளில் இது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இதில் முழுமையாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அழகு 14 பாலினம் மற்றும் சுகாதாரம், ஜெண்டர் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து ஆண் வந்து வலிமையானவர்கள், பெண் வலிமையானவர்கள், ஸோ உடல் தகுதி அப்படின்னு நம்ம வந்து நிறையா வந்து பார்த்துருப்போம். சமூக ஊடகங்கள்லையும் சரி, நிறைய விஷயங்கள்லையும் சரி, அது நிறைய நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு தன்மையாக நம்ம இருந்திருக்கோம். ஸோ பாலினம் மற்றும் சுகாதாரம் எழுத்துல வந்து எந்த அளவுக்கு சார்ந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாழ்க்கை முறை, அதோட தொடர்பான இறப்பு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? ஸோ முன்னாடி இந்த காலகட்டங்களில் நம்முடைய ஒரே தொழில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு. ஸோ இந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்தே நம்முடைய தொழில் முறைகள் இருந்துச்சு. அந்த உடல் உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் முறைகள் இருக்கும்போது நம்முடைய சுகாதாரம், நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வலிமையாக இருந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இப்போடைய வாழ்க்கை முறைகள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒரு மிஷின்ஸ் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாவாட்டலில் ஆரம்பித்து நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு வேலைக்கு போகும்போது நடந்து போகிறது அப்படின்றது இப்போ வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து இருசக்கர வாகனங்கள். ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முறை என்ன ஆகட்டும் அப்படின்னா முழுவதுமாக மாற்றிட்டோம். ஸோ இந்த வாழ்க்கை முறைகளை மாற்றக்கூடியதுனால ஸோ இறப்பின் வீதம் எவ்வாறு அதிகரித்து வருகிறது, புதுவிதமான நோய்கள் என்னென்ன வருது. ஸோ அடுத்து நம்முடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது இந்த பழக்க வழக்கங்கள் அப்படின்றதும் இணைந்து வரக்கூடியது தான். இந்த பழக்க வழக்கங்களில் சில மக்கள்கள் வந்து தீய பழக்க வழக்கங்களில் போகிறது, மது பழக்கம், அடுத்து வந்து புகைப்பிடித்தல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது அவங்களுடைய நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நோய் தாக்கம் மூலமாக இறப்புகள் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இந்த சமகாலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ குறிப்பாக நீரிழிவு நோய், இருதய பிரச்சனை, ஸோ நாட்பட்ட நோய்கள். ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னம்னா ஒரு விதமாக உயிரியல் காரணியோ இல்லை சமூக காரணிகள். உயிரியல் காரணினா ஒருத்தர் அடுத்த வர்க்கத்துக்கு வரக்கூடியது. அடுத்து வந்து பார்க்கக்கூடிய சமூக காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்க வழக்கங்கள் மூலமாக வரக்கூடியது, புகைப்பிடித்தல், மது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா பல்வேறு சுகாதார ஏற்றத்தாழ்வுகள் என்ன செய்யுது அப்படின்னா இது ஏற்படுத்துது அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஸோ மேம்பட்ட உடல்நலம், ஊட்டச்சத்து மற்றும் தடுப்பூசி காரணமாக ஆயுட்காலம் வந்து இப்போ முன்னாடி பார்க்கும்போது அதிகரிச்சிருச்சு. ஒருத்தருடைய ஆயுட்காலம் 60 வயதுகள் சராசரியாக எடுத்துட்டோம் அப்படின்னம்னா 60க்கு மேலே இப்போ வந்து நல்ல உள்ள நலத்தோடு இருக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நல்ல இளமையிலேயும் மரணத்தை வந்து இறப்பை வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையிலையும், அது வந்து சமூகம் சார்ந்து எடுத்துட்டோம்னா விபத்துக்கள் மூலமாக அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இருப்பினும் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு ஆய்வின் பிரகாரம் பெண்கள் வந்து அதிகமாக, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாழ்கின்றனர் அப்படின்ற ஒரு கருத்து வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆய்வின் முடிவுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆண்கள் வந்து முன்னாடி பழங்காலங்களில் போர்கள் போகிறதும் சரி, உணவு தேடக்கூடியதும் சரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது ஆண்களை விட அதிகமாக பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாழ்கிறார்கள். ஸோ அடுத்து இப்போ இருக்க சூழ்நிலை சுகாதார முறைகளை பிறப்பு விதத்தில் வந்து பாலின இடைவெளி அப்படின்றது மிக மிக குறைஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி இருக்க காலகட்டங்களில் தான் ஆண்கள் போருக்கு செல்வதாகவும், இல்லை ஆண்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து உணவை வந்து சேகரிச்சுட்டு வரும்போது
ஸோ பலவிதமான ஒரு தடைகளை எதிர்கொள்ளும் போது ஸோ விபத்துக்களோ இல்லை ஒரு விலங்குகள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலோ ஸோ இதெல்லாம் வந்து ஏற்பட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து அதிகமாக இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு விதி இருந்தாலுமே சமகாலங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாலின விகிதாச்சாரம் இந்த இடைவெளி அப்படின்றது மிக மிக குறைஞ்சிருச்சு. ஸோ இது குறிப்பாக வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா உயிரியல் ரீதியாக முதல்ல பார்த்துருவோம். ஸோ பாலின குரோமோசோம்களில் உள்ள மரபணு காரணி, அதாவது நமக்கு தெரியும் எக்ஸ் குரோமோசோம்கள் பெரும்பாலும் பெண்கள் வந்து பெரும்பாலும் அசாதாரண மரபணுக்களை, ஸோ அதே சமயம் XY இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நோய்களும் மிகவும் எளிதாக பாதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆய்வு வந்து என்ன செய்யுது அப்படின்னா வெளிக்கொணர்கிறது. ஸோ அடுத்து வந்து ஆண்கள் வந்து அதிகமான எஸ்ட்ரோஜன், அடுத்து வந்து பெண்கள் வந்து ஈஸ்ட்ரோ, ஸோ அந்த ஹார்மோன்கள் அந்த சுரப்பிகள் இதை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா சில நோய்களுக்கான வழிவகைகள் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ சுகாதாரத்தின் சமூக காரணிகள், இந்த சமூக காரணிகள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது உயிரியல் காரணிகள். ஸோ இதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சமூக காரணிகள் எவ்வாறு வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒருவருடைய ஆரோக்கியத்தையும் ஸோ அந்த சுகாதாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் உயிரியல் காரணிகள் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்கப்படுவதில்லை. உயிரியல் காரணி அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு இனத்திலிருந்தோ இல்லை ஒரு தாய் தகப்பன்றிருந்தோ அவங்களுடைய மகனுக்கு வந்து நோய்கள் வரக்கூடியது இல்லை குறைபாடுகள் வரக்கூடியது. ஸோ உதாரணத்துக்காக சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னம்னா அடுத்து அவங்களுடைய இதுக்கு வந்து அப்படியே வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்து வரக்கூடியது நம்ம எடுத்துக்கிட்டாலும் உயிரியல் காரணிகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரோமோசோம் சம்மந்தப்பட்ட சில நோய்கள் எடுத்துக்கிட்டாலுமே சமூக காரணிகள் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம இதில் தொடக்கத்திலே நம்ம பார்த்த மாதிரி மது மற்றும் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற சமூக நடத்தையால் கணிசமாக பாதிக்கப்படுகிறது. ஸோ மது குடிக்கும்போது நமக்கு தேவையில்லாத அதிகமான நோய்கள் ஏற்படும் போது, புகைப்பிடித்தல் மூலமாக நமக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து அதிகமாக ஏற்படும் போது, அடுத்து உட்கார்ந்த வாழ்க்கை முறை. இந்த இடத்துல உட்கார்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும்போது பழங்காலங்களில் வந்து விவசாயம், அடுத்து கால்நடை சார்ந்த தொழில்கள், ஸோ இந்த மாதிரி வந்து மனிதன் வந்து உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழில்கள் வந்து மிக அதிகமாக இருந்த காலகட்டங்கள் மாறி இப்பொழுது நம்ம ஒரு கணினி முன்னாடியோ என்ன செய்கிறோம் அப்படின்னா நேரத்தை வந்து நம்ம வந்து செயல்படுறோம். ஸோ கணினி முன்னாடியும் சொல்ல முடியாது. ஸோ பல்வேறு அலுவலக வேலைகள், ஸோ எல்லா வேலைகளும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா உட்கார்ந்த முறை வாழ்க்கையில் வந்து வரும்போது ஸோ இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல்ஸ், அதாவது வந்து வாழ்க்கை முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில். ஸோ இந்த வாழ்க்கை முறைகளை பொறுத்தளவுக்கு இதய நோய், நீரிழிவு நோய், சிறுநீரக பிரச்சனை, புற்றுநோய், ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாக வந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறது. அடுத்து மிக முக்கியமானது வந்து விபத்துக்கள் மற்றும் ஆபத்தான நடத்தைகள். ஸோ ஆபத்தான நடத்தைகள்ன்றது இப்போ நம்ம வந்து பைக்கு வந்து ஒரு ரேஸ் அந்த மாதிரி கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நடத்தை முறைகளில் இருக்கக்கூடியது. அடுத்து பொருள் சார்ந்திருத்தல் மிக முக்கியமானது. ஸோ நம்முடைய எக்கனாமிக்கில் பொருளாதாரத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடியது. அடுத்து வந்து மிக முக்கியமானது தற்கொலை வீதம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் வந்து எதன் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னம்னா சமூகம் மற்றும் நடத்தை காரணிகளாக என்ன செய்யுது அப்படின்னா இது பாதிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து ஆரோக்கியத்தின் தொடர்பான நடத்தைகள். ஸோ விபத்துக்கள், ஆபத்தான விபத்துக்கள், அடுத்து வந்து பால் செயல்பாடுகள், ஸோ அடுத்து வந்து புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், ஸோ போன்ற ஆபத்தான நடத்தைகளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாலினங்களிடையே ஆரோக்கியத்தில் பெரிய வித்தியாசமாக பாதிக்கப்படுகின்றன. ஸோ பெண்கள் உலகளவில் ஆரோக்கியமாக உணவு முறையை உட்கொண்டனர், அதாவது கொண்டுள்ளனர் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து ஆண்களுடைய பெண்கள் வந்து உணவு பழக்கங்கள் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது பல்வேறு வகைகளில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வேறுபாடை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து இறப்பு மற்றும் நோயற்ற தன்மை. ஸோ நம்முடைய வாழ்க்கை முறை அது சம்மந்தப்பட்ட நோய் முறை அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ உடல் நலத்தை எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். தொற்று முறையிலிருந்து தொற்று அல்லாத வாழ்க்கை முறையில் மாறி உள்ளோம். ஸோ ஒரு காலத்தில் தொற்று நோய் அப்படின்றது மிக அதிகமாக பரவக்கூடியதாகவும் ஸோ அதன் மூலமாக அதிகமான இறப்புகள் ஏற்படக்கூடிய வகையிலும் இருந்துச்சு. ஸோ முன்னாடி காலத்தில் காலரா அப்படின்ற ஒரு நோய், ஸோ நம்மளுடைய சமகாலத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா கொரோனா, COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான தொற்று நோயை வந்து நம்ம முழுமையாக இப்போ என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா பல்வேறு சீரிய நடவடிக்கைகள் மூலமாகவும் ஸோ தடுப்பூசி முறைகள் மூலமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா தொற்று நோயை கட்டுப்படுத்திட்டோம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாறினாலுமே இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இரு பாலினத்திலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் பெண்களை விட இளமையாக இறக்கின்றனர், அதாவது சீக்கிரமாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்களும். ஸோ அதிகமான நாள்பட்ட நோயில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும். ஸோ அதற்கான காரணங்கள் வந்து அவங்களுடைய சமூக செயல்பாடு, அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து உடல் நடத்தை, வயது, இனம் மற்றும் சமூக பாத்திரங்கள், ஸோ ரோல், சொசைட்டியில் நமக்கு என்ன ரோல் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ இப்போ ஒரு மக்களுக்காக ஒரு பணி செய்யக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னா அதை சார்ந்து நம்ம இருக்கக்கூடியது. ஸோ
இதனால பல்வேறு காரணங்கள் என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ உடல் சார்ந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இனி அடுத்து பார்க்கக்கூடியது மனம் சார்ந்து அப்படின்றது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறு ஒருவருடைய ஆரோக்கியத்தை இது பாதிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உடல் சார்ந்தது ஒரு 50% எடுத்துட்டோம் அப்படின்னா, மனம் சார்ந்தது ஒரு 50% அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் மனம் நலத்துக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் வந்து தர வேண்டும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இந்த மனநல பிரச்சனைகள் அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, அது நாளுக்கு நாள் பல்வேறு நாடுகள்லையும் சரி, எல்லா நாடுகள்லையும் அதிகரித்து வருகிறது அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதற்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ அவங்க வந்து சமூகத்தை சார்ந்து இல்லாமல் இருக்கக்கூடியது, ஐசோலேட்டட் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி போகக்கூடியது, ஒருவர் மற்றும் தனியாக வாழக்கூடியது, ஸோ அவங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள், அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகள், பணி சார்ந்த சூழல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எதிர்கொள்ளும் போது, ஸோ யாரிடையும் தன்னுடைய தன்னுடைய தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியது, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் என்ன செய்யுது அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ மனநோய் ஏற்படும் இந்த உதவி தேவைப்படும் நடத்தை, ஸோ அடுத்து வந்து மனச்சோர்வு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இது பாலினத்தில் வந்து வெவ்வேறு வகைகளில் இது காணப்படுகிறது. ஏன்னா மனநலம் அது ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பெண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உணர்ச்சியை வெளிப்படுத்துபவர்களும் பெண்கள் அப்படின்றது பார்த்தோம். ஸோ உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், அடுத்து வந்து அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடியது ஆண்கள். ஸோ இது ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த மனநலம் சார்ந்ததில் அதிகமான ஒரு பிரச்சனையை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த மனநலம் மனச்சோர்வுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா வழிவகுக்கும் அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த மனச்சோர்வுக்கான வெவ்வேறு அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை வந்து மனச்சோர்வுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா, ஸோ குறிப்பாக வந்து பாலியல் தொந்தரவுகள், அந்த பாலியல் தொடர்பான மன அழுத்தம், ஸோ குழந்தையில் வந்து குழந்தை திருமணம், ஸோ இந்த மாதிரி ஒரு மனச்சோர்வு அப்படின்றது அதிகமாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த விதமான ஒரு சமூகத்தில் வந்து ஒரு எதிர்மறை தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையில் அவங்களுக்கு மனநலம் அப்படின்றது அதிகமாக பாதிக்கக்கூடிய வகையிலையும், அடுத்து வந்து சில காலகட்டங்களில் பெண்களுக்கு அதிகரித்த மன அழுத்தம், இதில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பகுதியை வந்து ஏற்படுது. சுரப்பிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஸோ இந்த மாதிரி உயிர்நிலை காரணிகளாகவும் உயிரியல் காரணிகள், சமூக காரணிகள், ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மன அழுத்தத்தை குறிக்கிறது. இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு, இந்த மனநலம் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் என்ன செய்யுது அப்படின்னா வழிவகை செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தற்கொலை. ஸோ இந்த தற்கொலை அப்படின்றது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த வயது வரம்பு வந்து 15லேருந்து 24 கூடிய இந்த இது வந்து ஒரு இறப்புக்கான 3 முக்கிய காரணங்கள் அப்படின்றது அதிகமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து அதிகமான மனச்சோர்வு, மனநலம் பாதித்தவர்களும், ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஆண்கள் அதிகமாக உள்ளனர் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு தான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா வெளியிடப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு தற்கொலை பாலின முரண்பாடு அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கூறுறோம். ஸோ பெண்கள் பெரும்பாலும் மரணம் இல்லாத தற்கொலை நடத்தையை வெளிப்படுத்துகிறார்கள். அதே சமயத்தில் வந்து சிறுவர்கள், ஆண்கள் வெவ்வேறு நாடுகளில் அதிகமான தற்கொலையை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா செஞ்சுக்கிறாங்கன்றும், ஆண்கள் அந்த தற்கொலை செய்யக்கூடிய முறைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா 2 நபர்களுக்கு இடையே வேறுபடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு வன்முறையை வந்து பயன்படுத்தி அவங்களுடைய தற்கொலையை செஞ்சுக்கிறதும், ஸோ அதே பெண்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அது வந்து சூரோ பாகிஸ்தான்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வகையில் என்ன செய்யுது அப்படின்னா காட்டப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். இதற்கு முக்கியமான காரணங்கள் தற்கொலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து வேலை, ஸோ அந்த வேலையில் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு, மன அழுத்தம், ஸோ அது நேரடியாக எங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதார அதாவது நிதியிலையும், ஸோ அந்த நிதியில் தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா அவர் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உறவு முறை, அந்த உறவு முறையில் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெண் குழந்தை, ஸோ அவங்களுக்கு வந்து கவலை, மனச்சோர்வை, பிரச்சனைகளை வந்து எவ்வாறு சமாளிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்க்குறோம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எதிர்மறையான தாக்குதல். ஸோ அடுத்து வந்து நிராகரிப்பு, பெண் குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு நிராகரிப்பு. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா தற்கொலை வீதத்தை வந்து அதிகரிக்கிறது அப்படின்றதான் இந்த இதில் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் தற்கொலை வீதங்களை பொறுத்தளவுக்கு பாலின வேறுபாடுகள் குறைவாகவே உள்ளது. அதாவது ஆண்கள் ரொம்ப அதிகமாகவும் பெண்கள் ரொம்ப கம்மியாக, பெண்கள் அதிகமாக ஆண்கள் கம்மியாக அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு பெரிய ஒரு மாறுபாடு இல்லாமல் என்ன செய்யுது அப்படின்னோம்னா இந்த இது ஒரு இதை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம இங்கே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து இந்த உணவு கோளாறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ உணவு கோளாறை பொறுத்தளவுக்கு பசியின்மை இல்லை அதிகமாக வந்து உணவுகளை எடுத்துக்கிறது,
ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் நடத்தின ஆய்வை பொறுத்தளவுக்கு 10 மில்லியன் பெண்களுக்கு 1 மில்லியன் ஆண்கள் பசியின்மை மற்றும் உணவு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இந்த இறப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னோம்னா அதிகமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாதிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ இதோட அழகு 14 அப்படின்றது முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த அழகு முறையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்குது, ஸோ பழங்கால வாழ்க்கை முறையும் இப்போ இருக்க வாழ்க்கை முறையும் எவ்வாறு மாறுபாடு அடைகிறது, ஸோ அது மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அது மூலமாக சமூகத்தின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உயிரியல் காரணிகள், நம்மளுடைய சுகாதாரம், நம்முடைய ஆரோக்கியம் எவ்வாறு பாதிப்படுகிறது, இந்த ஆரோக்கியத்தையும் சுகாதாரத்தையும் நிர்ணயிப்பதில் எந்தெந்த காரணிகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்தோம். குறிப்பாக உயிரியல் காரணி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ முதலாவதாக இந்த குரோமோசோம் XY, ஸோ அது எவ்விதமான நோய்கள், அடுத்து வந்து இந்த ஹார்மோன்ஸ் எவ்விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் பார்த்தோம். அதற்கு மிக முக்கியமாக சமூக காரணிகள், அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையில் இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உட்கார்ந்து வேலை பார்க்கும் முறை. ஸோ பழங்காலங்களில் வந்து நம்ம தொடக்கத்திலே வந்து பேசுகிற மாதிரி பல்வேறு உடல் உழைப்பு செய்யக்கூடிய வேலை முறைகள் அப்படின்றது அதிகமாக காணப்பட்டது. அது ஒரு விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாகவும் இருக்கலாம், கால்நடை வளர்ப்பாக இருக்கலாம், இல்லை உணவுகளை தேடி திரிந்து அலைந்து சேகரித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டங்களையும் உடல் உழைப்பு சார்ந்து என்ன செஞ்சு அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு. அப்போ உடல் உழைப்பு சார்ந்து இருக்கிறதுனால அதிகமான இந்த இரத்த அழுத்தம், நீரழிவு நோய், இதய பிரச்சனை அப்படின்றது மிக மிக குறைந்த அளவில் என்ன செஞ்சு அப்படின்னா காணப்பட்டுச்சு. ஆனால் அது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய அலுவலக பணியாக இருக்கட்டும், ஸோ கணினி முன் அமர்ந்து பார்க்கக்கூடிய தகவல் தொடர்பு தொழிலாக இருக்கட்டும், இது அனைத்துமே ஏனாகுது அப்படின்னோம்னா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வேலை அமைப்பு மூலம் வரதுனால உடல் உழைப்பு அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிக மிக குறையக்கூடிய ஒரு வகையில் இருந்துச்சு. ஸோ மூளை உழைப்பு அப்படின்றது அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னோம்னா உங்களுக்கு இதய நோய், நீரிழிவு நோய், ஸோ இந்த மாதிரி ஒரு நாள்பட்ட நோய்கள், ஒரு தொடர்பான நோய்கள் அப்படின்றது இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமானது சமூக காரணிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சமூக காரணிகளை பொறுத்தளவுக்கு எவ்விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள், கலாச்சார பழக்க வழக்கங்கள், பொதுவாக தனிநபர் வந்து மது பழக்கம், புகைப்பிடித்தல், ஸோ இந்த மாதிரி தீய பழக்கங்கள் அவங்க வந்து ஈடுபடும் போது ஸோ உங்களுடைய வாழ்நாள் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா மிக மிக குறைகிறது. ஸோ என்னதான் இப்போ இருக்க காலகட்டங்கள்லையும் தொற்றுநோய் சம்மந்தமாக முன்னாடி இருந்த காலகட்டங்கள் அதிகமாக இறப்புகள் இருந்தாலுமே இப்போ இருக்க காலகட்டங்களில் தொற்றுநோய் மற்ற நோய்களுக்கு வந்து முழுமையான மருந்து, ஸோ அதை தவிர்க்கக்கூடிய விதம், ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே இந்த சமூக காரணிகளை பொறுத்தளவுக்கு ஸோ மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய மது பழக்கம், ஸோ புகைப்பிடித்தல், ஸோ இதில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு தாக்கத்தினால அவங்களுடைய வாழ்நாள் அப்படின்றது மிக மிக ஒரு குறையக்கூடிய வகையிலையும், ஸோ அவங்களுடைய ஆரோக்கியம் சுகாதாரம் அப்படின்றது குறையக்கூடிய வகையிலையும் இருக்குது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுக்கு ஆண்களுக்கு இடையே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பெண்களுக்கு இடையே ஆண்களுக்கு இடையே பெண்களுக்கு இடையே ஒரு வேறுபாடு அப்படின்றது பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து நடத்தை முறைகள். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய நிதி, அதாவது சமூகம், வேலை, மனச்சோர்வு, மனநலத்தை பற்றி இங்கே முக்கியமாக பார்த்தோம். ஸோ மனநலத்தை பொறுத்தளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆண் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவருக்குரிய பணிச்சூழல், ஸோ பணிச்சூழல் சார்ந்த நிதி, அடுத்து சமூக உறவு அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பிரித்தோம். ஒரு ஆண் அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டி வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பொருளாதாரம் அவர் இணையக்கூடிய இல்லை அவர் பணி செய்யக்கூடிய வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடியது, அந்த வேலையில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, ஸோ இது நேரடியாக எங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நிதி நிலைமையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த நிதி நிலைமை ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னா இது குடும்பத்தை என்ன செய்யும் அப்படின்னம்னா ஒரு பெரிய ஒரு பொருளாதார சூழலுக்கு, அதாவது ஒரு பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலைக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு தரப்படக்கூடிய ஒரு நிலையில் வரும். ஸோ அப்போ குடும்ப உறவுகளில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய தாக்கத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ இது மூலமாக மனநலம் அப்படின்றது அதிகமாக பாதிக்கக்கூடிய வகையிலையும், இந்த மனநலம் பாதித்தா மனச்சோர்வு அப்படின்றது அதிகமாக வரக்கூடியதும், இந்த மனச்சோர்வு சம்மந்தமாக தற்கொலை சம்மந்தமான எண்ணங்கள் அப்படின்றது அதிகமாக வரக்கூடிய வகையிலும் என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுகிறது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம்.
ஸோ தற்கொலை வீதத்தை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் வந்து இந்த பாலின வேறுபாடுகள் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தலை. ஸோ எல்லாமே வந்து சமமான முறையில் தான் இருக்குது. தற்கொலை செய்யக்கூடிய முறைகள் அப்படின்றது ஆண் பெண்களுக்கிடையே பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இது மூலமாக நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ இந்த மனநிலை பிரச்சனைகள், அடுத்து இந்த சமூக புறக்கணிப்பு, ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நோய்கள். ஸோ இது மூலமாக அந்த பாலின வேறுபாடுகள் எவ்வாறு இருக்குது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு அழகு 15. ஸோ தொகுதி 4 இருக்கக்கூடிய பாலின வேறுபாடுகள் உளவியல்ல 13 நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா பார்த்து முடிச்சிட்டோம். 14 உடல் சம்பந்தமான நோய்கள், சுகாதாரம், ஆரோக்கியம், அதை பற்றி நம்ம பார்த்தோம். 13 பொறுத்தளவுக்கு சமூகமயமாக்கல் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு அழகு 15 இருக்கக்கூடிய நட்பு மற்றும் காதல் உறவு முறைகள். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய சகாக்கள், அவங்களுடைய உறவு முறை ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. ஸோ லவர்ஸ், ஸோ அவங்களுடைய ரொமான்டிக் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் மிக முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நண்பன் மற்றும் நட்பு. ஸோ இந்த வார்த்தை அப்படின்றது ஸோ நமக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நண்பர்கள் இல்லாத மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. ஸோ பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், அலுவலக நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில அளவுகோல்கள் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா நிர்ணயிச்சிருப்போம். ஸோ அதன் பிரகாரம் நண்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு தேட்டருக்கு போகிறோம், ஒரு கச்சேரி, உணவகம், புத்தக கடைகள், ஸோ போன்ற இடங்களில் சந்திக்கும் நீண்ட கால தொடர்பு முதல் சாதாரண அறிமுகம் வரை எல்லாமே என்னென்னா நட்பு தான். இந்த நண்பர் என்னோட ஸ்கூல்மேட்டு, ஸோ இது ஒன்று பள்ளி பருவ தோழர், இந்த நண்பரை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எனக்கு தெரியும் அப்படின்றதும் நண்பர்கள் தான். இன்னைக்கு காலையில் தான் அவரை மீட் பண்ணேன் அப்படின்றதுல ஆரம்பித்தோம், அது நண்பர்கள் தான். இப்போ சமகாலத்தில் பார்த்து பேசாமல் ஸோ சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்கள் மூலமாக ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னம்னா ஒரு எண்ணிக்கை இல்லாத நண்பர்கள் அப்படின்றது அதிகமாகிடுச்சு அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ முன்னாடி நம்ம பொதுவாக கேட்டோம் அப்படின்னா உங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு எண்ணிக்கை இருக்கும். மிக முக்கியமான நண்பர்கள் யார் யார் அப்படின்ற சொல்லிடலாம். சமூக ஊடகங்களின் தாக்கங்கள் இந்த சமகாலத்தில் அதிகமாக இருக்கும்போது உண்மையான நண்பர்கள் அப்படின்றது வேற. ஸோ நண்பர்கள் எண்ணிக்கை அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ நம்மளோட வலைதளங்கள் அதிகமாக எவ்வளோ பட்சம் நம்ம நண்பர்கள் ஆக்கலாம் அப்படின்ற அந்த கணிசமான எண்ணை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நிலைநிறுத்திடுறோம், கொண்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி நட்பு முறைகள் அப்படின்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்ததுதான். சமூக ஊடகங்கள் இந்த விதிமுறையை ஒரு பொருளை விரிவுபடுத்தி ஓரளவுக்கு நீர்த்து போக செய்துள்ளது. அதாவது நட்பு அப்படின்றது அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நண்பன் அப்படின்னம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம், அது எல்லாத்தையும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வகைகளை தான் என்ன செஞ்சு அப்படின்னா நட்பு வட்டம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இருக்க சமூக ஊடகங்களில் எனக்கு வந்து 5,000 நண்பர்கள், இந்த வலைதளத்தில் எனக்கு 2,000 நண்பர்கள் அப்படின்னா நண்பர்களுக்கான உறவு முறை, அந்த உறவு முறைக்கான அர்த்தம் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு ஒரு சோகமான நிகழ்ச்சியோ சந்தோஷமான நிகழ்ச்சியோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஷேர் பண்ணுறோம்னா அவங்க அதை விரும்புகிறாங்க, விரும்பலை, அவதான் முடிஞ்சு. அவ்விதமான நண்பர்கள் இப்போ அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சமகாலத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் உண்மையான உறவு முறை அப்படின்றது இதை தாண்டி இருக்கக்கூடியதான். ஒரு உளவியலான ஒரு மனம் சார்ந்த ஒரு உறவு முறை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நட்பு மற்றும் காதல் உறவு முறை இது ரெண்டுமே வந்து உட்கூறுகளை பொறுத்தளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஷேரிங் தான், பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. என்னோட தகவல்கள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய சந்தோஷங்கள், என்னுடைய குறை நிறைகள் அனைத்துமே என்ன செய்யும் அப்படின்னா பகிர்ந்து கொள்ளக்கூடியது. அது ஒரே பாலினத்தோராக இருக்கலாம், இல்லை வேற பாலினத்தோராக இருக்கலாம். ஸோ நட்பு, காதல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஸோ இந்த முறையில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உறவு முறைகளில் எவ்வாறு இருக்குது, அதற்கு முக்கியமான அதோட தன்மைகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த உறவு முறையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக நட்பின் இயல்பு என்ன அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நட்பை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் சுய மதிப்பு மற்றும் வாழ்க்கை மதிப்புகளை பாராட்டுவதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க. நட்புனா என்னென்னா நம்மளை அனலைஸ் பண்ணக்கூடியது, என் ஃப்ரெண்டு இப்படி இருப்பார், ஸோ அவனை மோட்டிவேட் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னம்னா கொண்டு வரக்கூடியதும். அதே மாதிரி எதிர்மறையாகவும் நண்பரோட கருத்து அது வந்து எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய இதை வந்து அவரோட வளர்ச்சியை வந்து பாதிக்கக்கூடிய தன்மையிலையும். அடுத்து நம்ம மதிக்கும் ஒருவரால் மதிப்பிடப்படுவது ஒரு சுய மதிப்புக்கு சாதகமாக அமைகிறது. ஸோ இன்னொரு நண்பன் இவ்வாறு இருப்பான், ஸோ அவனை பற்றி எனக்கு இவ்வளோ தெரியும், அவன் இந்த மாதிரி தான் அவனுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்றத பற்றியும் மதிப்பீடு செய்வது. இது நம்ம மதிப்பீடு செய்வது, நம்மளை பற்றி நம்மளோட நண்பன் வந்து மதிப்பீடு செய்வது. ஸோ உதாரணத்துக்காக ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம செல்கிறோம், ஸோ உன்னால் முடியும், நீ எது படிச்சிருக்க, எது பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்ஸ், ஒரு உற்சாகம்.
ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, ஸோ நம்மளை பற்றி அவனோட மதிப்பு, ஸோ அது ஒரு நேர்மறையான ஒரு தார்மீகமான ஒரு தாக்கத்தை என்ன செய்யுது அப்படின்னா ஒரு நட்பு வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகார உறவு முறை அப்படின்றது நட்பை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தடுக்கலாம். ஸோ ஒரு டாமினேஷன் கேரக்டர் அப்படின்றதுலாம் கிடையாது, ஒரு மியூச்சுவல் அப்படின்றது தான் இந்த இடத்துல வரும். ஸோ நட்புகள் அப்படின்றது ஒரு பயன் சார்ந்து இருக்கலாம். அங்கே நட்புகள் நட்பை மதிப்பிடாமல் நன்மைக்காக மதிக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு ஒரு அலுவலக பணியாளர், ஸோ அதிகமாக ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன், ஸோ அப்படின்னம்னா ஒரு பயம் சார்ந்து எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதனால அவர்கிட்ட நான் பழகிறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல வரும். ஆனால் அவருடைய உண்மையான உறவு முறைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காமையும் இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ நட்பின் உணர்வுகளை பொறுத்தளவுக்கு பாலினம், வாழ்க்கை நிலை, கலாச்சாரம், ஸோ இந்த சூழல்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா அதிகமாக என்ன செய்யுது அப்படின்னா ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமானது ஃப்ரெண்ட்ஷிப் அக்ராஸ் த லைஃப் ஸ்பேன். ஸோ வாழ்நாள் முழுவதும் நட்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. அது இப்போ இருக்க காலகட்டங்களில் இது முக்கியமான ஒரு தேவையும் கூட. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கோம், ஒன்றா இருக்கோம், ஸோ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், நம்ம ஒன்றா படிக்கிறோம், ஸோ அதோட என்ன ஆயிடும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் ஒரு பள்ளி பருவ நட்பு அப்படின்றது அந்த வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்குமே அவரோட நட்போடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமூக ஊடகங்கள் என்ன இருக்குது அப்படின்னம்னா அலைபேசிகளாக இருக்கட்டும், அவரோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியது. ஸோ நட்பு என்பது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தோழமை, சரிபார்ப்பு, உணர்ச்சி பூர்வமான ஒரு நெருக்கத்தை வழங்குகிறது. ஸோ என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல தோழமை அப்படின்றது நமக்கு ஒரு நன்மையாக இருக்கட்டும், ஒரு தீமையாக இருக்கட்டும், ஒரு தகவலிருந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியது, இது சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு இது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதும். அடுத்து மிக முக்கியமானது உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ சமூக வலைதளங்கள் கூடிய நட்பு அப்படின்றது இந்த எமோஷனல் உணர்ச்சி பூர்வமாக இருக்குமா அப்படின்னா அதில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் என்ன செய்யும் அப்படின்னா காணப்படும். ஒரு தனிநபரின் வாழ்நாள் முழுவதும் சமூக உணர்ச்சி ரீதியான சரி செய்யலுக்கு இந்த நட்பு அப்படின்றது உதவுகிறது. நட்பின் பங்கு, வயது, வாழ்க்கை பாத்திரம் இவை எல்லாத்திலுமே என்ன செய்யுது அப்படின்னா உதவுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ குழந்தை பருவம் முதல் இளமை பருவம் வரை, முதலாம் ஆண்டு வந்து 4 முதல் 7 ஆண்டு வரை. ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பகிரப்பட்ட செயல்பாடு, மோதல்கள் எளிதில் பாதிக்கப்படலாம், ஒரு பரஸ்பர நம்பிக்கை இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா உருவாகும். 8 முதல் 10 பொறுத்தளவுக்கு உணர்ச்சிகள் அம்சங்கள் ஆழமாக அமைகிறது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு இவன் கூட நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்பிக்கை வளரும், நெருக்கம், விசுவாசம் 15 முதல் 11 முதல் 15 வரை. ஸோ இந்த காலகட்டங்களில் தன்னுடைய நண்பன் தான் உலகம் அப்படின்ற ஒரு காலகட்டம். இந்த டீனேஜ் குமர பருவத்தில் இருக்கக்கூடிய சகாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ புரிதல், விசுவாசம், உணர்ச்சி பூர்வமான ஆதரவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை என்ன செய்யுது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் என்ன செய்யுது அப்படின்னா வழங்கக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்து இந்த நட்போட பரிணாமம் எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சிறு வயது நட்பு விளையாட்டில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து விளையாட போகிறோம், நம்ம வந்து பார்த்தோம் சிறுவன் சிறுமியில் இருக்கக்கூடிய விளையாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு சமூக முறை, அந்த சமூக மயமாக்கல் அப்படின்றது இந்த நட்பின் விளையாட்டு மூலமாக தான் என்ன செய்யுது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அடுத்து நம்பிக்கைக்குரியராக மாறுகிறது. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வகையிலையும் சரி, அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியதையும், அந்த பிரச்சனைக்கான ஒரு சப்போர்ட், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலும் இது இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இளம் பருவத்தில் ஒரு காதல் உறவுகள் வரக்கூடிய அளவுக்கு, அதாவது எதிர்பாலினத்திலேயே ஒரு காதல் உறவு வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வளரும். பெண்களின் நட்பு உணர்ச்சி நெருக்கம் அதிகம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்றது நம்ம பார்த்தோம். உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்ற சில ஆய்வுகள் நமக்கு வழிகாட்டுகிறது. இளமை பருவத்தில் வேறுபாடுகள் அப்படின்றது உச்சரிக்கப்படுகிறது அப்படின்றத அந்த ஆய்வு மூலமாக குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இளமை பருவத்தின் நட்பு இளைஞர்கள் அருகாமையில் மற்றும் பகிரப்பட்ட ஆர்வங்கள் காரணமாக நட்பை விரிவுபடுத்துகிறார்கள். அடுத்த நம்பிக்கையானவர்கள், ஆதரவு, பராமரித்தல். ஸோ இந்த நட்பு அப்படின்னா நம்பிக்கை, ஆதரவு அப்படின்றது தான் இரண்டையும் தான் மையப்படுத்தி இங்கே காமிக்கிறது. நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குடும்பம் சார்ந்த உறவு, அந்த குடும்பம் சார்ந்த உறவுக்கு அடுத்து சமூகத்தில் போகக்கூடியது சகாக்கள், நம்பிக்கையானவர்கள். ஸோ அவங்க சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அடுத்து வந்து ஆதரவு. ஸோ இதற்கு ஒற்றுமையான இதில் மிக முக்கியமானது மதிப்புகளின் ஒற்றுமை, உணர்ச்சிபூர்வமாக நெருக்கத்தை முன்னறிவிக்கிறது. ஸோ அவங்களுக்குரிய ஒரு ஒற்றுமை, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது 2 பேத்துக்கு இருக்கும். அதான் வந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் போகக்கூடிய வழிவகையில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட், நட்பின் முரண்பாடு, கண்ணோட்டம். ஸோ நட்புன்றது ஒரு பரஸ்பர நம்பிக்கை, ஆதரவு அப்படின்றத பார்த்தோம். இதோட சேர்த்து மன்னிப்பு அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளடக்கிக்கிறதும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் ஆனால் சில பொருத்தமற்ற எதிர்பார்ப்புகள், ஸோ சிலது வந்து தவிர்க்க முடியாத மோதல்கள் ஏற்படுகிறது. ஸோ நட்பு அப்படின்றது அது எதிர்மறையாக பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா
துரோகம், பழி வாங்குதல். ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து ஒரு எதிர்மறையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் மிக முக்கியமானது இணக்கம் அல்லது நேர்மை போன்ற பண்புகள், மன்னிப்பு, பழி வாங்குதல் போன்றவை வந்து என்ன செய்யுது அப்படின்னா தலைமை இருக்குது. ஸோ நட்பை பொறுத்தளவுக்கு நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாகவோ பார்க்கப்படுகிறது. தனிப்பட்ட வளர்ச்சி இது என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்கப்படுகிறது. ஏன்னா ஒருவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டம் அப்படின்றது அந்த ஒரு தனிநபரை வந்து எவ்வாறு தீர்மானிக்கிறது, அந்த சமூகத்தில் எவ்வாறு தீர்மானிக்கிறது, அவர் வந்து ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அந்த நட்பு வட்டம், இல்லை அவருடைய வளர்ச்சியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்றது நம்ம வெளிப்படுத்த முடியும், நம்ம கணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நேர்மறையான தாக்கம் அப்படின்றது அவருடைய நடத்தை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலுமே அடுத்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் இது எல்லாத்துலேயுமே வந்து வரக்கூடியதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பெண்களை பொறுத்தளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து விசுவாசத்துக்கு வந்து மிக முன்னுரிமை தருகிறார்கள் அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கக்கூடியது காதல் உறவுகள். ஸோ காதல் உறவுகள் இரு நபர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பரஸ்பர தன்னார்வ இணைப்புகளாக வரையறுக்கப்படுகிறது. ஒப்புக்கொள்ள 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து தன்னார்வ இணைப்பு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு இன்டென்ஷன் 2 பேத்துக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்து தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா அது வந்து இணைய முடியும். ஸோ அதான் வந்து நம்ம காதல் உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எதிர்காலத்தில் நெருங்கிய உறவுகளுக்காக தயாரிக்கிறார்கள். ஸோ அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு முறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உறவு முறை காணப்படுகிறது. ஸோ இந்த ஆசையில் பருவ வயது, முதிர்ச்சி, பாலின ஆர்வங்களுடன் இணைக்கப்பட்டது. மிக முக்கியமான ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா இந்த விதமான ஒரு காதல் உறவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு ஆசை வந்து பருவ வயதிலும் முதிர்ச்சி அடைந்த வரையிலும் இது பாலியல் ஆர்வங்களுடன் இணைக்கப்பட்டது அப்படின்றதான் மிக முக்கியமானது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்ததோட இயல்புகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அணுகுமுறையை பொறுத்தளவுக்கு ஸோ காதல் முறைகளை வந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா ஒரு 4 அமைப்புகளை வரையறுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துணை, ஒரு தோழமை. ஸோ தன்னுடைய தகவல்கள், தன்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய வகைகளில் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்க்கும்போது பாலினம் மற்றும் இனப்பெருக்கம். ஸோ நெருக்கம் அல்லது இனப்பெருக்கம் இது 2ஐயும் சார்ந்திருக்கக்கூடியது. அடுத்து இணைப்பு, நெருக்கம், அடுத்து வந்து பாதுகாப்பு. ஸோ இப்போ ஒரு கணவன் இருக்காரு, ஒரு காதலன் இருக்காரு அப்படின்னா அவர் மூலமாக அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். அடுத்து கவனிப்பு, ஆதரவு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை ஒரு துன்பங்கள் உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும். அடுத்து ஈர்ப்பு, அடுத்து தொடர்பு, உணர்ச்சி, அடுத்து மிக முக்கியமானது கவனம். ஸோ அவங்களோட மேலே நமக்கு ஒரு அட்டென்ஷன் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வரக்கூடியது. மற்றும் இறுதியில் அர்ப்பணிப்பு. ஸோ இதெல்லாம் சார்ந்ததான் ஒரு காதல் உறவு முறை, ஒரு குடும்ப உறவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பொதுவாக இந்த விதமான உறவுகள் எதற்காக வரைகிறது, வடிவமைக்கப்படுகிறது அப்படின்றது இந்த 4 முறைகளை சார்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட் துணை, ஸோ மிக முக்கியமானது. அடுத்து அந்த குடும்பத்தை வந்து விருத்தி செய்வதற்கு இனப்பெருக்கம். அடுத்து மிக முக்கியமானது பாதுகாப்பு. அடுத்து ஆதரவு. அடுத்து உணர்ச்சிகள், கவனம். மிக கடைசியாக ஒன்று வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அர்ப்பணிப்பு. ஸோ அவங்களுக்காக நம்ம என்னவும் செய்யலாம், ஸோ நமக்காக அவங்க எதுவும் செய்வாங்க அப்படின்ற ஒரு வரைமுறைக்கு கீழே வரக்கூடியதான் இதோட இயல்பு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா துவக்கம், இணைப்பு, ஸோ நெருக்கம், அர்ப்பணிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா தனிப்பட்ட சமூக மற்றும் கலாச்சார காரணிகளாக இங்கே வந்து என்ன செய்யுது அப்படின்னா வளர்ச்சி அடைகிறது அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும். ஸோ மிக முக்கியமானது இப்போ இருக்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய காதல் உறவு முறைகள் எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ டிஜிட்டல் யுகத்தில் காதல் உறவு முறைகள் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICT பெரிதும் உள்ளடக்கியது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இந்த 10 வயது அதாவது குழந்தை பருவத்திலிருந்து மற்றும் இளைஞர்கள் தொடர்பு, உணர்ச்சி பகிர்வு, எமோஷனல் ஷேரிங்ஸ். அடுத்து வந்து உறவு முறையை தொடங்குதல். ஸோ இந்த இடத்துல உறவு முறைகள் தொடங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே இந்த சமூக முறையை நம்பி, சமூக ஊடகங்களை நம்பி உள்ளனர். ஸோ பழங்காலத்தில் வந்து முன்னிருக்க காலத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள், அந்த இடத்துக்கு வரக்கூடிய நபர்கள். ஸோ இது மூலமாக தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நட்பு வட்டம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஸோ சமூக ஊடகங்களே என்ன செய்கிறாங்க அப்படின்னா முழுமையாக நம்பியுள்ளனர், சோஷியல் மீடியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே வேளையில் அவை உறவுகளை அழுத்தத்தையும் ஆபத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிக்கிறது. ஸோ எத்தனையும் சமூக ஊடக காதல்கள் அப்படின்றது அது முடிவில் வந்து நேர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா, எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறான்றதை பொறுத்தளவுக்கு இது வந்து வெவ்வேறு விதங்களாக இது வந்து காணப்படும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த கால உறவு முறையை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் நடத்தை, அதாவது வந்து ஆன்லைன் பிஹேவியர்ஸ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அந்த ஏஜ், வயது, அடுத்து வந்து உறவு முறை, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னம்னா மிகவும் குறைந்து வருகிறது. பெண்கள் பெரும்பாலும் ஆன்லைனில் பொறாமையை அனுபவிக்கின்றனர், அதே நேரத்தில் ஆண்கள் சைபர் டேட்டிங்கில் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்றதான் இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காதல் உறவு முறைகள் எவ்வாறு இருக்குது, அது பாலினத்தில் எவ்வாறு முறைகளை வந்து
வேறுபடுத்துது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது நட்புனா என்ன, அந்த நட்பு முறைகள் எவ்வாறு காணப்படுகிறது, அந்த நட்பு எவ்வாறு தொடங்குகிறது, அந்த நட்பு இறுதியில் வந்து எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது தகவல் தொடர்புலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய தகவல் வந்து பகிரக்கூடிய அளவுக்கும், ஸோ அதே மாதிரி நம்பிக்கையான உறவுகள், அர்ப்பணிப்பு, துணை, நெருக்கம், ஸோ இனப்பெருக்கம், இது அனைத்துமே சார்ந்து ஒரு காதல் உறவுகளாக மலர்கிறது அப்படின்றதையும் இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ தொகுதி 4 இருக்கக்கூடியது அலகு 13லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அலகுகள் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா பார்த்தோம். ஸோ 13வது அலகை பொறுத்தளவுக்கு ஜெண்டர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றதுல ஆரம்பித்து அடுத்து வந்து 14வது அலகை பொறுத்தளவுக்கு சமூகம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து 15வது அலகை பொறுத்தளவுக்கு இந்த உறவு முறைகளை பற்றி நம்ம முழுமையாக என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த வகுப்பில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.